நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பச்சை மலை அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது தாம்பரம் சானிட்டோரியம் டிபி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து நம்ம இந்த பச்சைமலை கோயில் வந்து இருக்குது. குரோம்பேட்டை ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இந்த பச்சைமலை கோயில் வந்து இருக்குது. உங்களுக்கு வழி தெரியலனாலும் பரவாயில்ல, மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பச்சைமலை கோயில் குரோம்பேட்டைன்னு போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு கீழே சின்னதாக ஒரு பிள்ளையார் இருப்பார். அதை கடந்து நீங்கள் போனீங்கன்னா தான் வந்து அந்த படிக்கட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த படிக்கட்டை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ படிக்கட்டு ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஈஸியாகவே வந்து நீங்கள் மேலே போயிடலாம். பார்க்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வயசானவங்க வரீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சுட்டு மேலே ஏறுறது நல்லது. நீங்கள் ஃபேமிலியோடு இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இயர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இயர்லி மார்னிங் ட்ரை பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நாங்களும் இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock தான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் வெயில் எந்த அளவுக்கு 7 மணிக்கே வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் வந்து நம்ம குளிச்சுட்டு தரிசனம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் காலையில் நம்ம படி ஏறுறது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு வருவீங்க. சப்போஸ் முடியாதவங்க இருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து இந்த படி ஏற வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சாப்பிடாமல் இங்கே வந்து நீங்கள் படி ஏறும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் படி ஏறுறது ரொம்ப நல்லது. இந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு ரொம்பவே சுலபமாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ரொம்ப படிக்கட்டுலாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரும்போது அவங்களோட பேசிக்கிட்டே மேலே ஏறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படி ஏறுற அந்த களைப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த படி ஏறுற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள் அப்புறம் செடிகள் அந்த மாதிரி நிறையாவே இருக்கிறதுனால பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பச்சை மலைன்னு பேர் வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி மேலே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதாவது படிக்கட்டுகள் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஏறலாம். கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்துடும். ஒரு 4 படி 5 படி ஏறினீங்கனாலே நீங்கள் கோயில் ரீச் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு 4-5 படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு தாண்டி போனீங்கன்னா கோயில் வந்துடும். இந்த படிக்கட்டு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகும். அதை வந்து நம்ம கோயில் போயிட்டு நான் அது என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேயும் கார் பார்க்கிங் பைக்லாம் இருக்குது. அந்த சைடும் வரத்துக்கு வழி இருக்குது. நம்ம படியெல்லாம் ஏறி ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் தான் ஸ்ரீ அத்திரி மகரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. இந்த மலையில் இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் நிறையா சித்தர்கள் வந்து நடமாடிட்டு இருக்காங்க, தவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இதுக்கு சித்தர்கள் வாழும் சிவன் மலைன்னு பேர் வந்துச்சான். இங்கே இருக்கிற மெயின் சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்திரி ஈஸ்வரர் சிவன். அவரோட அம்பாள் பேர் ஸ்ரீ அனுசுயா ஈஸ்வரி. புராண கதைகளின்படி பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷியும் அவரோட மனைவி அனுசுயா தேவியும் இந்த இடத்துல தான் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இவங்களோட கற்பு நெறியை சோதிக்கிறதுக்காக குழந்தைகளாக மாறி வந்த கதையெல்லாம் இந்த கோயிலோட லிங்க் ஆனது தான். அதனால் இங்கு சிவனை கும்பிட்டா நம்ம மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலாக இருந்தாலும் ரீசெண்டாக 2024 நல்லா புதுப்பித்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாகவே இருந்துச்சு. இந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை தாண்டி ஒரு சின்னதாக படிகள் வந்து மேலே ஏறும். அந்த படிகளில் நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா மேலே வந்து வியூ பாயிண்ட் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அங்கே போய் வந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு சின்னதாக வந்து சுவாமி சிலைகள்லாம் இருக்கும். நீங்கள் அதையும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா சாமி கும்பிட்றதை தாண்டி இந்த மலையோட உச்சியில் நின்று நீங்கள் பார்க்குற அந்த வியூ இருக்கே, அதுதான் வந்து வேறு லெவலில் இருக்கும். கோயிலுக்கு பின்னாடி அப்படியே ஓப்பன் ஸ்கைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அங்கே போய் நின்று அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்த சென்னை சிட்டியும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரியும். அந்த ஆலமரத்துக்கு மேலே படி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த படியில் ஏறும்போது இந்த வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த கோயிலோட வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே அப்படியே நடந்து போனீங்கன்னா நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். இதுதான் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டு. அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது சேஃப்டி காரணத்தினால மக்கள்லாம் வராங்க, வந்துட்டு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
நீங்கள் இங்கே வியூ பாயிண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிளியராக தெரிலனா இன்னொரு இடம் இருக்குது, நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு இடம் வந்து நம்ம இதை தாண்டி இன்னொரு மலைக்கு போகிறோம். திரும்பி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு கீழே ஒரு படி மாதிரி இறங்கும். அங்கேயும் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 12 படிக்கட்டு தான் இருக்கும். கீழே இறங்கி போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே ஒரே ஒரு சிலை இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரலாம். இங்கே வர்ற பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கிது அப்படின்னு நிறையா பேர் வந்து இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது சிவன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அங்கே மட்டும் நீங்கள் கும்பிடாமல் அதுக்கு மேலே உள்ள அந்த ஆலமரத்துக்கு மேலே உள்ள படிகள் நான் சொன்னல வியூ பாயிண்ட், அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த இடத்துலையும் கொஞ்சம் நேரம் வந்து தியானம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மனசுக்கு அந்தளவுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்து நம்ம செல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஒத்தையடி பாதை தான் இது. இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு மலைக்கு வந்து நீங்கள் போகலாம். அந்த இடத்துக்கு உண்டான வழி தான் இது. இந்த இடத்துல நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. நீங்கள் செருப்பு வந்து போட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஏன்னா சில பேர் வந்து இந்த படி ஏறணுங்கிறதுக்காக கீழே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வழிக்கு நீங்கள் அதாவது இன்னொரு மலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செருப்பு போட்டு வாங்க. இந்த மலைக்கு போகிறதுக்கு நமக்கு 2 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பச்சைமலை அந்த கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கி வரும்போது ரைட் சைடில் இந்த ஒத்தையடி பாதை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஒத்தையடி பாதையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு இன்னொரு வழி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைமலை கோயில் அதாவது என்ட்ரன்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே மேலே ஏறும். நீங்கள் அந்த வழியாகவும் வந்து நீங்கள் இந்த மலைக்கு வந்து நீங்கள் ஏறலாம். முக்கியமாக இந்த மலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக தண்ணி பாட்டில் நிறையாவே வச்சுக்கணும். ஏன்னா அந்த பச்சைமலை கோயில் படி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வயசானவங்க இந்த மலைக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் போகணும். அதுவும் இல்லாமல் பாதுகாப்பும் ரொம்ப அவசியம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நிறையா செடி கொடிகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறையா அந்த பூச்சி பாம்பு எல்லாமே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இந்த நடைபாதையில் பார்த்து செல்லணும். இந்த ஒத்தையடி பாதையில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த மலைக்கு வரும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் போகும்போது வந்து அதுவே வந்து உங்களுக்கு அந்த பாதை வந்து அப்படியே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த பாதையில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் ஒரு அந்த மலையோட படிக்கட்டுகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து அந்த ஒத்தையடி பாதையில் வந்த இடம் தான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த படிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த படிகள் மூலியமாக தான் நீங்கள் ஏறி நான் சொன்ன அந்த மலைக்கு போனோம். அது வந்து ரொம்பவே சூப்பரான வியூவாக இருக்கும். இந்த மாதிரி படிகள் வந்து இருக்கும்போது நீங்கள் பார்த்து ஏறுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து டயர்டாக இருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்து பாறைகள் கொஞ்சம் நிழலான இடம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் அந்த படிகள் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படியே பின்னாடி பேக் சைடு உங்களுக்கு நான் வந்து வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேருந்தே உங்களுக்கு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சென்னையே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்குற அந்த மலை கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. பச்சை மலையிலேருந்து இந்த மலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் படிகள் நீங்கள் ஏறி வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட உங்களுக்கு வியூ பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வியூ பாருங்கள். முக்கியமாக இங்கே ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று வரும். நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காற்று இருந்துச்சு. நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் அப்படியே டாப் வியூவில் வந்து சென்னை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா காடு மலைகள் தான், அதாவது மரம் செடி கொடிகள் தான். நம்ம சென்டரில் இருக்கோம். அந்த சென்டரில் ஒரு கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. மனசுக்கு அந்தளவுக்கு ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு.
நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னதாக ஒரு ரோடு வந்து ஒன்று கனெக்ட் ஆகுது. அதாவது ஒரு ஒத்தடி பாதை தான். ஸோ இதில் நீங்கள் போனாலும் உங்கள் விருப்பம் தான், போகலனாலும் உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் இருந்துச்சு. மயிலை வந்து எப்படியாவது நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. அதனால் நானே உள்ளே போய் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகும்போது இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரிலாம் இருந்தது. உள்ளே வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா உள்ளே நீங்கள் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். நான் கரெக்டாக போகும்போது வந்து அந்த மயில் வந்து அப்படியே உள்ளே போணுச்சு. அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவும் ஒன்று எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். மயில் எங்களோட நல்ல நேரம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு மயில் வந்து நல்லா ஜூம் பண்ணி நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமே நாங்கள் வந்து எடுத்தோம். ஏன்னா நம்ம கீழே போய் இறங்குனா அது கண்டிப்பாக வந்து பறந்து போயிருங்கிறதுனால வெயிட் பண்ணி அப்படியே நாங்கள் எடுத்தோம். இந்த வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மலையில், அதாவது காளி கோயில் வந்து ஏறும்போது நிறையா மயில்களோட சத்தத்தை வந்து நீங்கள் கேட்க முடியும். நாங்களும் இந்த மலைக்கு ஏறும்போதே நிறையா மயில்கள் சத்தத்தை வந்து கேட்டோம். ஆனால் பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். எங்களோட நல்வாய்ப்பாக வந்து நாங்கள் ஒரு மயில் பார்த்து, ஏன்னா முருகனோட வாகனம்னு சொல்கிறாங்க, அதனால் அதை பார்த்து அதையும் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல இன்னும் சில வழிகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க. ஏன்னா தேவையில்லாமல் வழிகள்லாம் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இது ஒரு காடுங்கிறதுனால உங்களால் வெளியில் வரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மாட்டிப்பீங்க. அதனால் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதோடு வந்து நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து இன்னொரு வழிகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த இடத்துல சின்னதாக சிவலிங்கம் இருக்கும். அங்கே மேலே வந்து போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்துட்டு கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு இறங்கும். அதுலேயும் நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 2-3 சிவலிங்கம் தான் இருக்கும். வேறு ஒன்றுமே இருக்காது. அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி மேலே வந்து அந்த காளி கோயிலுக்கு வந்து போயிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போனீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா நேரமும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இதோட நீங்கள் ரிட்டர்ன் ஆகிக்கிறது நல்லது. பச்சைமலை கோயிலுக்கு வந்தவங்க இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இங்கே உள்ள வியூ பாயிண்ட்டையும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.